ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, இம்முறையாவது நான் சொல்வதை தவறவிடாமல் என் நெற்றியை தொட்டு விட்டாய்தானே? நிச்சயமாக வரப்போகிற செவ்வாய்க்கிழமை நாளிலேயே என் நெற்றியை தொட்ட உனது கரங்களில் நான் வெற்றியை ஒப்படைக்கப் போகிறேன். ஆம் என் செல்வமே, நான் உனக்காக ஆசீர்வதித்து அருள் செய்யத்தான் எனது நெற்றியை தொடும்படி செய்தேன். இனிமேல் நீ அழுகும்படியோ கண்ணீர் சிந்தும்படியோ வருத்தப்படும்படியோ வேதனைப்படும்படியோ எதுவும் நடக்காது. நீ அழுகும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்க யாருமே இல்லை. நீ கவலைப்படும் போது உன்னை சிரிக்க வைக்க யாருமே இல்லை. நீ ஒரு தவறு செய்தால் உன்னை விமர்சிப்பதற்கு மட்டும் எல்லாரும் வருகிறார்கள் என்றுதானே வருத்தத்தோடு உன்னுடைய வேதனைகளையெல்லாம் என்னிடம் சொல்லி கண்கலங்கினாய். இதோ உன் வாழ்க்கைக்கான வரலாற்றை படைப்பதற்கும் உனக்கான சந்தோஷத்தை உன்வசம் ஒப்படைப்பதற்காகவும் உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்துவிட்டேன். வாழ்க்கை என்பது பிறக்கும்போது அழுகையில் தொடங்கி இறக்கும்போதும் அழுகையில் முடிந்து விடுகிறது. ஆனால் முதல் அழுகை என்பது எப்படி வாழப்போகிறோம் என்பதை சொல்லுகிறது. ஆனால் இறந்த மனிதனின் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அழுகிற அழுகைதானே அந்த மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பதை சொல்கிறது. அப்படி ஒரு உயிருக்காக மற்றவர்கள் 4 பேர் கண்ணீர் சிந்தும்படி நல்ல செயல்களை செய்யக்கூடிய மனிதர்கள் இப்போதெல்லாம் குறைந்தே போய்விட்டார்கள். அந்த அளவிற்கு மனிதன் சுயநலம் எண்ணம் கொண்டவனாக மாறிவிட்டான். இதில் யாரை பற்றியும் எந்த விதத்திலும் நான் குறை சொல்ல முடியாது. ஏனெனில் இந்த உலகமே அப்படிப்பட்டதாக ஆகிவிட்டது தானே. எல்லாருக்குள்ளும் நல்லதும் கெட்டதும் இருந்தாலும் கூட எல்லா மனிதர்களும் நல்லதை பற்றி சிந்தனை செய்வதை காட்டிலும் கெட்டதை பற்றி தான் அதிகம் சிந்திக்கிறார்கள். நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் கண்களில் படும்போது கெட்டதைத்தானே முதலில் என்னவென தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வத்தோடு அதை பற்றி கேட்கிறார்கள், பார்க்கிறார்கள். அப்படி இந்த உலகமே மாறிவிட்டதில் நான் உன்னை மட்டும் எப்படி குறை சொல்ல முடியும்? என் அன்பு பிள்ளையான நீயும் எவ்வளவோ விஷயங்களை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறாய். ஆனால் மாற்றிக்கொள்ள முடியாமல் தவிக்கிறாயா? கவலை கொள்ளாதே. உனக்குள் நல்ல எண்ணங்களை உருவாக்கி நீ செய்யக்கூடிய செயல்களையும் நல்ல விதமாய் மாற்றியமைத்து எல்லா நன்மைகளையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். எதை பற்றியும் எவரை பற்றியும் நீ தேவைக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் உன் நிம்மதிக்கான ஒரே வழி என்பதை மறவாதே. வாழ்க்கையில் மன்னிப்பு கேட்பதும் மன்னிப்பதும் மிகவும் சிறந்த விஷயங்கள். நீ அப்படி யாரிடமும் போய் தவறு செய்துவிட்டேன் என மன்னிப்பு கேட்பதால் ஒருபோதும் சிறுமைப்பட்டு போக மாட்டாய் என் செல்வமே. ஏனெனில் இந்த உலகத்தில் மனித வாழ்க்கை என்பது எத்தனை வருடம், எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள் என்பது யாருக்குமே தெரியாது. அதனால்தான் மற்றவர்களுக்கு நீ தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்துவிட்டால் கூட யோசிக்காமல் போய் மன்னிப்பு கேட்டுவிடலாம் என சொல்கிறேன். மன்னிப்பு கேட்பவன் மனிதன் என்றால் மன்னிப்பவன் மாமனிதன் ஆகிவிடுவான் அல்லவா? அதனால் நீயும் மற்றவர்கள் உனக்கு செய்த தவறுகளையும் கெடுதல்களையும் மறந்து மன்னித்து வாழக்கூடிய ஆளாக மாறிவிடு. இங்கு உள்ள மனிதர்கள் எல்லாருமே ஒருவருக்கொருவர் போட்டி பொறாமை எண்ணத்தோடு மற்றவர்களை கெடுத்தாவது தான் வாழ்ந்து விட வேண்டும், மற்றவர்களை வீழ்த்தியாவது தான் ஜெயித்து விட வேண்டும் என நினைக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். அப்படி உன் வாழ்வில் உனக்கு கெடுதல் செய்த மனிதர்களை நீ மறந்துவிடு, மன்னித்துவிடு. இங்கு யாரையும் யாரும் குறை சொல்லக்கூடிய அளவிற்கு நல்லவர்களாவோ உத்தமர்களாகவோ இல்லை. ஏனெனில் அப்படித்தானே எல்லாருடைய வாழ்க்கையும் இருக்கிறது. மற்றவர்களை குறை சொல்லுவதற்கு முன்பாக தன் வாழ்வில் தான் குறையில்லாதவனாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு எல்லா மனிதர்களும் தனக்குள் எத்தனையோ குறைகளை வைத்து கொண்டுதான் மற்றவர்களை பார்த்து கை நீட்டி குறை சொல்கிறார்கள். என் அன்பு பிள்ளையே, நீயும் அந்த வரிசையில் போய் நின்று விடாதே. யார் என்ன தவறு செய்தாலும், யாரிடம் எந்த குறை இருந்தாலும் சரி, அதை என் பொறுப்பில் விட்டுவிடு. எதை எப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் பார்த்து கொள்கிறேன். நீயாகவே யாரை பற்றியும் தவறாகவோ குறைவாகவோ புறம் பேசியோ இருக்க வேண்டாம் என் செல்வமே. போதும் என்று சொல்பவனுக்கு நான் எந்த போதனையும் சொல்வது கிடையாது. ஆனால் என்ன கொடுத்தாலும் போதவில்லை போதவில்லை என்று சொல்பவனை நன்றாக கவனித்துப்பார். புதையலே கிடைத்தாலும் கூட அவன் இன்னும் போதவில்லை என மீண்டும் வேறு ஏதாவது புதையல் கிடைக்குமா என்றுதான் தேடிக்கொண்டிருப்பான். அப்படிதான் நானும் உனக்கான நல்லதை செய்ய வருகிறேன். ஆனால் நான் சொல்வதை சரியாக கேட்காமல் மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து என்னவென நீ தேடிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறாய். இல்லாததை போய் தேடி கண்டுபிடிக்கிறேன் என இருப்பதை தொலைத்து விடாதே என் செல்வமே. இப்போது உன் வாழ்வில் உனக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ, என்னப்பட்ட எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைந்திருக்கிறதோ அதை சந்தோஷமாய் அனுபவித்து வாழப்பார். பணத்தை சம்பாதிக்க எல்லாராலும் முடியும்.
நல்லவனும் பணம் சம்பாதிப்பார்கள், கெட்டவரும் பணம் சம்பாதிப்பார்கள். ஆனால் நல்ல குணம் கொண்ட மனிதர்களை சம்பாதிப்பதென்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். அப்படி நல்ல எண்ணம் கொண்ட குணம் கொண்ட மனிதர்களை நீ முடிந்தளவிற்கு உறவுகளாய் சம்பாதித்து வைத்துக்கள். ஏதாவது உனக்கு ஒரு நல்லதோ கெட்டதோ அவர்கள்தானே வந்து துணை நிற்பார்கள். உனக்கு பிடித்த எல்லா மனிதர்களிடமும் நீ உண்மையாக இருந்தாலே போதும், நிச்சயம் நீ ஜெயித்து விடுவாய் என் செல்வமே. ஆனால் ஒரு விஷயம், நீ மற்றவர்களுக்கு உண்மையாக இருக்கலாம், நேர்மையாக இருக்கலாம், அவர்களுக்கு உதவி செய்யவும் யோசிக்கலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் மற்றவர்களும் அதே போல உன்னிடம் உண்மையாக நேர்மையாக உனக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்தோடு இருப்பார்கள் என எதிர்பார்க்க கூடாது என் செல்வமே. ஏனெனில் நான் ஏற்கனவே சொன்னது போல எதிர்பார்ப்பு என்பது எப்போதும் ஏமாற்றங்களை தான் தரும். உன்னால் முடிந்தால் அன்பு கொடு, ஆனால் ஒருபோதும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. அது அன்பாகவே இருந்தாலும் சரி. அன்பை கூட இப்பொழுது மனிதர்கள் அள்ளி கொடுக்க மறுக்கிறார்கள். எப்போது மறக்காமல் இருப்பது அன்புதானே. எது நடந்தாலும் வெறுக்காமல் இருப்பது உண்மையான அன்பு. உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் ஏதாவது தவறு செய்தாலும், ஏதாவது தவறாகவே நடந்துவிட்டாலும் கூட அவர்களை மன்னித்து மறந்து அவர்களிடம் அன்பு காட்டக்கூடிய ஆளாக நீ இருக்கப்பார். எதையெல்லாம் உன்னிடமிருந்து உன்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அந்த பழக்கத்திற்கு நீ அடிமை என்பதை மட்டும் புரிந்து கொள். ஒரு சிறு பழக்கத்திற்கு நீ அடிமையாக வேண்டுமா? ஒரு சிறு கெட்ட விஷயத்திற்கு நீ அடிமையாக வேண்டுமா என்பதை யோசித்து கொண்டு தேவையில்லாத அந்த பழக்கத்தை விட்டுவிடு என் செல்வமே. நீ நல்ல நிலைமைக்கு உயர்ந்த பிறகு மற்றவர்களை பழிவாங்கக்கூடிய வாய்ப்பு கூட உனக்கு கிடைக்கலாம். உனக்கு கெடுதல் செய்தவனை மற்றவர்கள் முன்னால் அவமானப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கூட உனக்கு கிடைக்கலாம். ஆனால் அத்தனையையும் மன்னித்து மறக்கிறாயல்லவா? அப்படிப்பட்ட நல்ல குணம் உனக்குள் இருக்கும்படி பார்த்துக்கொள். இந்த உலகத்தில் பிறக்கும்போது யாருமே மகிழ்ச்சியாக பிறப்பதில்லை. எல்லா குழந்தைகளும் அழுது கொண்டுதானே பிறக்கிறார்கள். ஆனால் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காக எல்லா விஷயங்களையும் நான் கொடுத்துதான் வைத்திருக்கிறேன். நீ முடிந்த அளவிற்கு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு முயற்சி செய் என் செல்வமே. நீ கேட்பதையெல்லாம் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருந்தால் அடுத்து உன் வாழ்வில் ரசனையே இருக்காது. என்ன கிடைத்ததோ அதை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நிம்மதியாய் வாழப்பார். பொய் சொல்லி எதையும் அடைய விரும்பாதே என் செல்வமே. ஏனெனில் பொய், புரட்டு, தீவு எண்ணங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய விஷயம் என்பது அதிக நேரம் நீடிக்காது. அது இன்பத்தையும் உனக்கு நிரந்தரமாய் கொடுக்காது. ஆனால் நேர்மையும் நீதியும் நியாயமும் உனக்கு தரக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிரந்தரமாக உன் வாழ்வில் தங்கும். அதற்காக தான் சொல்கிறேன், எது நல்லதோ அதை செய்யப்பார், எது கெட்டதோ அதனிடமிருந்து நீ விலகி இருந்துவிடு. எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக நடப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் உனக்கு வழித்துணையாய் இருப்பேன் என் செல்வமே. ஏதாவது ஒரு விஷயம் சரியாக நடக்காத போது உன் அப்பன் முருகன் உன்னை கைவிட்டு விட்டேன் என நினைக்காதே. அதில் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதை நான் உனக்காக சரி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து நடந்து கொள்ளேன் செல்வமே. உனக்கானதை நிச்சயம் உன் கையில் தருவேன். ஓ முருகன்.